நான் வகித்து வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு கழகத்தின் மாவட்ட செயலாளராக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணியாற்றி என்னுடன் பல நிர்வாகிகள் ஊராட்சி லெவல், ஒன்றிய லெவல், பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி என பல்வேறு பகுதிகளை நாங்கள் கட்டமைப்பு அமைத்து பணியாற்றி வந்தோம். இந்த நிலையில் எங்களுக்கு ஒன்று சேர்ந்து இரட்டைலையோடு ஒன்று சேர்ந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி சாருடன் ஒன்று சேர்ந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒற்றுமையாக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தோம். அது ஒரு காலமும் முடியாது என்ற சூழ்நிலை வந்த பிறகு நான் தலைமையேற்றிருக்கும் ஐயா அவர்கள், அவர் நல்லவர், அவர் மேல் எந்தவித குறைபாடுகளும் கிடையாது. ஆனாலும் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை அவருக்கு தடையாக இருக்கிறது என்பது மட்டும் உணர முடியுது. அந்த வகையில் அவருக்கு ஒரு 3 சீட்டு என்டிஏல கொடுக்குறாங்க, 3 சீட்டு திமுகவில் கொடுக்குறாங்க அப்படிலாம் வெளியில் பேசப்படுதே தவிர உண்மை நலன்னு தெரியல. ஐயா அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு இதுவரையும் தெரியல. எங்கள் எல்லா தமிழ்நாடு பூரா மாவட்ட செயலர்கள்லாம் கூட்டி திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கலாமா, விஜய் சாருடன் கூட்டணி வச்சுக்கலாமா என்று கேட்டார்கள். முதல் ஆளாக காஞ்சிபுரம் சொல்லும் போது நான் விஜய் சாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நான் எழுதி கொடுத்தேன். அதன்படி அவர் தமிழ்நாடு பூரா வந்திருந்த அனைத்து மாவட்ட செயலரும் விஜய் சார் கூட தான் கூட்டணி இருக்க வேண்டும் என்பது உறுதிப்பட தெளிவுபட எழுதி கொடுத்தாங்க கைப்பட. அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு அவர் எதுக்காக விஜய் சார்கிட்ட போய் மூவ் பண்ணலையா, பண்ணாரா, என்ன சூழ்நிலை அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக இன்னும் அவர் பகிர்ந்துக்கலை. ஒரு கட்சி லீடர்னால் அனைத்து பொறுப்பும் அவர் ஏற்க வேண்டும், தலைமை ஏற்க வேண்டும். அந்த தலைமை ஏற்கக்கூடிய சூழ்நிலை தேர்தல். இந்த தேர்தல் நேரத்தில் யார் நல்லவங்க அப்படின்னு பார்த்து அவர் வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அது ஒரு தலைமைக்கு ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பு இதுவரை என்னன்னே தெரியாமல் மூழ்கி கிடக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ வெளிச்சம் தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அரசியலில் பல போராட்டங்கள், பல உண்ணாவிரதங்கள், பல வழக்குகள் எல்லாம் போட்டு சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி சார் சொல்லும்போது மீண்டும் மீண்டும் அங்கேயே போய் பிஜேபின்னு போயின்னு இருந்தால் அது எந்த அளவுக்கு சரியாக வரும்னு படலை. அவர் இவ்வளோ நாள் எங்ககிட்ட கருத்து கணிப்பு கேட்டு 77 பேர் நாங்கள் விஜய் சார் கூட கூட்டணி போகணுன்னு சொல்லியிருக்கோம். அவர் எந்த ஸ்டெப்பும் இது வரைக்கும் எடுக்கலை. என்ன எடுக்க போகிறான்னு தெரியல. அதனால் காலம் கடந்து வர சூழ்நிலையினால் இன்னும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாளுக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கன்னா போகிறதுக்கு கூட நமக்கு ஒரு வாய்ப்புகளே இல்லாத மாதிரி போயிடும். அந்த சூழ்நிலையை மனதில் வைத்து கொண்டு அவரிடம் நான் நேரடியாக சென்று மரியாதை நிமித்தமாக நான் தயவுசெய்து உங்கள் குடும்ப உறுப்பினர் நண்பராக இருந்து விடுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், நான் ஏதாவது ஒரு இயக்கத்தில் உடன் சென்று இந்த வாய்ப்பை 2026 இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொண்டு நான் காஞ்சிபுரத்தில் வெற்றி பெற்று உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் இந்த ராஜினாமா கடிதத்தை தற்போது உங்களிடம் இப்போது பார்க்கிறீர்கள். இது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக பெரியகுளம் அவருடைய வீட்டுக்கு சென்றடையும் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபட தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். 17/2/2026 மாலை இந்த நேரத்தில் எங்களது காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளராக நான் பணியாற்றி வந்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட உரிமை மீட்பு கழகம் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS ஐயாவிடம் பயணித்து வந்தேன். தற்போது அந்த எனக்கு கொடுத்திருந்த அந்த மாவட்ட செயலாளர் என்ற பதவியை நான் தற்போது ராஜினாமா செய்து
நான் ஒரு சொந்த முடிவை எடுப்பேன் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பற்றி எதனா சொல்லணுன்றீங்களா? அந்த கட்சி பெயர் கொடியெல்லாம் வந்து வருகின்ற 19 அன்று சென்னை நுங்கம்பாக்கம் தாஜ் ஹோட்டலில் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அதில் அறிமுகப்படுத்த போறாங்க. அதில் எனக்கு ஒரு முக்கிய பொறுப்பும் என்னை சார்ந்தவங்களுக்கும் அதில் அனைவருக்கும் பொறுப்புகள் வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதை முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு இப்போ இருக்கிற பதவியை விட இன்னும் பெரிய பதவிகள்லாம் அந்த கட்சிக்கு நம்மளை நம்பி இருந்தவங்களுக்கு நான் அதை இருக்கேன். இப்போ அவர் வந்து மூத்த அரசியல்வாதி. அவர் கிட்டத்தட்ட 87 வயசு. அண்ணாதுரை அமைச்சராக இருக்கச்ச, முதலமைச்சராக இருக்கச்ச அவர் மின்சாரத்துறை அமைச்சர். பிறகு பொதுப்பணித்துறை, போலீஸ் துறை கூட இப்போ அரசியலில் இருந்து விலகி இருந்தார். தற்போது உள்ள சூழ்நிலைக்கேற்ப அவருடைய தனி கட்சியை வெளிப்படுத்தி இந்த 2026 தேர்தல் களத்தில் பயணிக்க போறார். அந்த பயணத்தில் முக்கிய பொறுப்பு எனக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த கட்சியில நீங்க தனியா கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சியில எனக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்குற நான் இணையறேன்.